அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரியல் அனாலிசிஸ் டாபிக்ல இருக்கிற அடுத்த ஒரு முக்கியமான கண்டென்ட் தான் டெரிவேட்டிவ்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி ரெண்டு டிஆர்பி சிலபஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக். ஸோ பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது வாட்ஸ் மீன் பை டெரிவேட்டிவ். அதாவது சிங்கிள் லைன்ல ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த கர்வ். அதாவது ஒரு கர்வுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இந்த ஸ்லோப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுதான் இந்த டெரிவேட்டிவ் அப்படிங்கிற இந்த பெரிய டாபிக் டெவலப் ஆகுது. ஸோ எப்படி ஸ்லோப்பும் டெரிவேட்டிவும் ஈக்குவல் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஃபர்தரா இந்த டாபிக்கை கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணுவோம். யூஸ்வலா பிசிக்ஸ்ல நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸ டைம் அப்படின்னும் ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ கண்டினியூவா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வெஹிக்கிள் டைம் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பா டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி சிம்பிளா ஒரு கிராப் ஒன்று வரைவோம். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து, அதாவது x1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் வரைக்கும் x2. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்றோம், ஒரு 10:30க்கு இந்த இடத்த முடிக்கிறோம்னு வச்சுக்கணும். அதாவது 10ல இருந்து 10:30 வரைக்கும் நம்ம டிராவல் பண்றோம். அப்படின்னா எத்தனை மினிட் நம்ம டிராவல் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 minutes டிராவல் பண்ணிருக்கோம் கண்டினியூஸா. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸும் நமக்கு டிராவல் ஆகும். அதாவது இங்கிருந்து சப்போஸ் இதை y1 எடுத்துக்கிறீங்க, இதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸ் திஸ் இஸ் y2 அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க மைல் ஸ்டோன் ஒரு 20 கிலோமீட்டரை காட்டுது. நம்ம அந்த 10:30க்கு இங்க மைல் ஸ்டோன் ஒரு 60 கிலோமீட்டர் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆக்சுவலா 20ல இருந்து 60 வரைக்கும் ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ எனக்கு அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு ஆர் வெலாசிட்டி வேணும். ஸோ நம்ம சின்ன கிளாஸ் இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். வெலாசிட்டி அப்படின்னா என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ நேரத்தில்? 30 minutes, தட் இஸ் half an hour. ஸோ இப்போ இதை நீங்கள் நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா 80 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வரும். ஸோ திஸ் இஸ் தி வெலாசிட்டி. வெலாசிட்டியோட அப்சல்யூட் வேல்யூ தான் ஸ்பீடு. சிம்பிளா சொன்னா நம்ம டிராவல் பண்ண அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு 80 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இந்த 80 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஏன் நம்ம ஆவரேஜ் அப்படின்னு சொல்றோம்னா இந்த half an hour நம்ம ஒரே மாதிரி ஸ்பீட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போல, அதாவது 80லயே போல. கண்டிப்பா இதை விட அதிகமா போயிருப்போம், சம்டைம்ஸ் இதை விட கம்மியாவும் வந்திருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கும் நம்ம பார்க்க போற அந்த ஸ்லோப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வேற மாதிரி எழுதுனா இந்த ஃபார்முலா எப்படி வரும் பாருங்க. டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? அதாவது இங்க 20ல இருந்து 60 வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் 40 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? மொத்தமா இருக்கிற இந்த y2ல இருந்து இந்த y1ஓட டிஸ்டன்ஸை கட் பண்ணி எடுத்ததுனால இது கிடைச்சிச்சு. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் y2 மைனஸ் y1. அப்போ இதுதான் அது y2 மைனஸ் y1 டிவைடட் பை டைம்ன்றது என்ன பாருங்க. மொத்தமா இருக்கிற இந்த x2ல இருந்து x1 வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை கட் பண்ணி எடுத்தா ரிமைனிங் இருக்கிறது தான் இந்த டிஸ்டன்ஸ், அதாவது டைம். ஸோ அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? x2 மைனஸ் x1. ஸோ இது எதுக்கான வேல்யூ அப்படிங்கறத நம்ம சின்ன கிளாஸ் வந்து பார்த்துருக்கிறோம். அதாவது ஸ்லோப்புக்கான ஃபார்முலா தான் இது. ஸ்லோப் m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 அப்படின்னு சொல்றோம். ஸோ எதுக்கான ஸ்லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த லைன். ஸோ எந்த மாதிரி லைன், அதுதான் இந்த டயக்ராம்ல இங்க மார்க் பண்ண போறோம். அதாவது கரெக்டா சொன்னோம்னா இந்த சீக்கண்ட் லைனோட ஸ்லோப் தான் இங்க இருக்கிற y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ எப்படி கிடைக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இங்க என்ன ஆங்கிள் இருக்குமோ அதே ஆங்கிள் தான் இங்கே இருக்க போகுது. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் தான் x2 மைனஸ் x1. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ், ஸோ இதுதான் y2 மைனஸ் y1, இந்த டிஸ்டன்ஸ் x2 மைனஸ் x1. ஸோ இங்க பாருங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இங்க 90 டிகிரி இருக்கு. ஸோ இங்க என்ன ஆங்கிள் இருக்குமோ அதே ஆங்கிள் தான் இங்க இருக்கும். ரீசன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு பேரலல் லைன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ரெண்டு பேரலல் லைனை ஒரு லைன் கட் பண்ணுதுன்னா அந்த ஆங்கிள் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும்.
ஸோ இப்போ இதுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ நமக்கு ஸ்லோப்புன்னு சொல்றது இந்த ஆங்கிள் தான். ஸோ இதை வேற மாதிரி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? தட் இஸ் tan theta அப்படின்னு போட்டீங்கன்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ இந்த ஆப்போசிட் அப்படிங்கிறது y2 மைனஸ் y1 டிவைடட் பை அட்ஜசன்ட்ங்கிறது x2 மைனஸ் x1. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். திஸ் இஸ் ஈக்குவல் டு m. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வேற மாதிரி எப்படி சொல்லியிருக்கிறோம்னா வெலாசிட்டிக்கும் இதுதான் ஃபார்முலான்னு சொல்லியிருக்கிறோம். பட் இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான். எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த 10 o'clock இருந்து இந்த 10:30 வரைக்கும் இருக்கிற ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம 80 km/h சொல்லியிருக்கிறோம். இப்போ எனக்கு 10:10க்கு இந்த வெஹிக்கிளோட ஸ்பீட் என்னது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது ஸ்லோப்புக்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்க பார்த்துருக்கிறோம். ஸோ இப்போ 10:10க்கு என்ன ஸ்பீடு அப்படின்னு தெரியணும்னா இந்த 10:10க்கு நேரா இருக்கிற இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா, அதாவது சிம்பிளா சொன்னா இந்த கர்வோட ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா தி ஸ்லோப் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் த வெஹிக்கிள். வெலாசிட்டி மட்டும் இல்ல, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இந்த கர்வ் என்ன மாதிரி மாறுது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதை தான் நம்ம டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன நடக்கும்னா இப்ப இந்த பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் Q அப்படின்னு எடுத்துப்போம். இந்த Qங்கிற இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு என்ன ஸ்பீட் தெரியணும் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, இந்த x2 அப்படிங்கிற இந்த வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து x1 கிட்ட வரணும். அதாவது x2 டென்ஸ் டு x1 ஆகணும். அப்ப கண்டிப்பா இது என்ன ஆகும் பாருங்க, இந்த லென்த் y2 கண்டிப்பா டென்ஸ் டு y1 மாறிடும். அப்போ இந்த பாயிண்ட் Pங்கிறது இந்த கரு மேல கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணிட்டே வந்து இந்த Qவோட பொசிஷனுக்கு வரும். அப்ப இந்த சீக்கண்ட் லைன் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆயிட்டே வந்து இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்டா மாறும். அதாவது இப்ப இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா இந்த லைன் இப்படி வருமா பாருங்க, இதுவும் ஸ்லோப் ஆஃப் த சீக்கண்ட் லைன் தான். ஸோ இப்ப இந்த பாயிண்ட் P இந்த இடத்துக்கு வந்த மாதிரி மீனிங். அப்ப கண்டிப்பா நமக்கு இந்த x2ன்றது இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும், y2ன்றது இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இன்னும் நம்ம இந்த x2 பாயிண்ட கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட தள்ள தள்ள இந்த சீக்கண்ட் லைன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல டேஞ்சன்டா மாறும். அதாவது இந்த மாதிரி வரும். அதாவது சிம்பிளா சொன்னா இந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரைய முடிஞ்சா இந்த டேஞ்சன்டோட அந்த ஸ்லோப் தான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த வெஹிக்கிளோட வெலாசிட்டி ஆர் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். டெல்டா ஒய்ங்கிறது இந்த ஒய் ஆக்சிஸ்ல ஏற்படுற இந்த சேஞ்ச், அதாவது இந்த லென்த்னே சொல்லலாம். திஸ் இஸ் டெல்டா ஒய். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற அந்த இன்கிரிமெண்ட் ஆர் அந்த டிஸ்டன்ஸ், இதுக்கு பேரு டெல்டா எக்ஸ். ஸோ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்ங்கிறது ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இதை எப்படி நம்ம நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா தட் இஸ் dy பை dx நோட்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த dy பை dx ஓட வேல்யூ வேணும்னா தட் இஸ் லிமிட் திஸ் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த டெல்டா எக்ஸ் வெரி க்ளோஸ் டு 0 அப்படின்னா இந்த கேப்பே இருக்காது, இந்த பாயிண்ட்டுக்கே வர மாதிரி ஆயிடும். அப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கிற அதாவது இந்த சீக்கண்ட் லைனோட ஸ்லோப்பு டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப்பா மாறும். ஸோ அதுதான் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0னும் போது திஸ் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸோட வேல்யூ தான் நம்ம dy பை dx அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம வேற மாதிரி ஒரு ஃபார்முலாவும் பார்த்திருப்போம். சப்போஸ் இந்த பாயிண்ட எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப இந்த y1ஓட வேல்யூ இங்க இருக்கிற இந்த பாயிண்ட நம்ம f ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிருந்து இந்த மொத்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த எக்ஸ் அதுக்கப்புறம் இந்த டெல்டா எக்ஸ், இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரு இந்த பாயிண்ட் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த y2 அப்படிங்கிற பாயிண்ட் f ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் அப்படின்னு வரும். அதாவது y2ஓட வேல்யூ. ஸோ அப்போ இதுல அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் பாருங்க, ஃபார்முலா படி திஸ் இஸ் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. இந்த டெல்டா ஒய்க்கு இன்னொரு பேரு தான், அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் மொத்தமா இருக்கிறது f ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ், அதாவது y2ஓட வேல்யூ f ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம், y1ஓட வேல்யூ, அதுக்கு இன்னொரு பேரு தான் f ஆஃப் எக்ஸ்.
ஹோல் டிவைடட் பை என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஸ்லோப்ல இங்க x2 மைனஸ் x1 பார்த்தோம், அதுதான் டெல்டா எக்ஸ் ஆக்சுவலா. ஸோ இந்த டெல்டா எக்ஸ் வெரி க்ளோஸ் டு ஜீரோனும் போது இந்த டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது டிஒய் பை டிஎக்ஸ் தான் நமக்கு மாறும். அதாவது பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த ஆப்ஜெக்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம டிஃபரன்சியேஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போற எந்த ஃபார்முலாவா இருந்தாலும் இந்த ஒரு ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்லோப் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி. ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்தது, அதாவது ஸ்லோப் எம்னாலும் டிஒய் பை டிஎக்ஸ்னாலும் இல்ல tan தீட்டா அப்படின்னாலும் ஆர் வெலாசிட்டி அட் பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த கர்வுக்கு நம்மளால டேஞ்சன்ட் வரைய முடியுமா முடியாதா, அதாவது ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வச்சு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாவது dy by dx which is equal to நம்ம இதுக்கு முன்ன எழுதின ஃபார்முலா இதுதான். அதாவது லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்ன்னு எழுதணும். இதுக்கு இன்னொரு ஃபார்மேஷன் எழுதணும், தட் இஸ் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. இந்த டெல்டா ஒய்க்கு இன்னொரு பேரு தான் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும் டிவைடட் பை டெல்டா எக்ஸ். ஸோ இதையே வேற மாதிரி எழுதலாம், தட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ். இதுதான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம செக் பண்றதுக்கு இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி. இது ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சி அப்படின்னு வச்சுட்டு டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னும் போது எக்ஸ் டென்ஸ் டு சியா மாறும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பர்டிகுலர் பாயிண்ட்ல டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், இஃப் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் சி தென் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் சி. அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு கர்வுக்கு ஸ்லோப் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த கர்வ் கண்டிப்பா கண்டினியூஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது சிம்பிளா சொன்னா எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் சி அப்படின்னா கண்டிப்பா எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் சி அப்படிங்கிறது அர்த்தம். பட் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. அதாவது கண்டினியூஸா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது டிஃபரன்ஷியபிளா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. இதை எப்படி பிரிச்சு எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். மாடுலஸ் எக்ஸ்னா ஒரு முறை பிளஸ் எக்ஸ் ஒரு முறை மைனஸ் எக்ஸ். எப்போ பிளஸ் எக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, எப்போ மைனஸ் எக்ஸ்னா எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ மாடுலஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவிலேயே நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இப்போ இது டிஃபரன்ஷியபிளா அப்படின்னு எப்படி நம்ம செக் பண்ண போறோம்னா, இப்போ நம்ம சொன்ன அந்த ஃபார்முலா தான். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் சி அப்படின்னா ஃபார்முலா இப்பதான் பார்த்தோம், தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்த 0ங்கிற இந்த பாயிண்ட்ல இதுக்கு டெரிவேட்டிவ் வருமா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அங்க எப்படி கண்டினியூஸ்ல செக் பண்ணுமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வரணும், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ லிமிட் திஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 அண்ட் கிரேட்டர் தென் 0னா பிளஸ் எக்ஸ், அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ங்கிற இடத்துல 0னே கொடுத்தீங்கன்னா நமக்கு 0 தான் வரும் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 0. மொத்தத்துல ஆன்சர் 1 கிடைக்குது. இது வந்து ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். அதே எஃப் டேஷ் ஆஃப் சி திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு பாக்குறோம். ஸோ 0 மைனஸ் அப்படிங்கிறது லெஸ் தென் 0 தான். அப்ப நமக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அங்க ஆஸ் யூஷுவல் 0 தான் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 0 தான். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் -1 வரும். பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட்ல ஒரு டெரிவேட்டிவ் வருது. therefore this f of x equal to modulus x is continuous at x equal to 0 but not differentiable at x equal to 0. ஸோ இதுதான் நம்ம ப்ராப்பரா சொல்றது. பட் நமக்கு ஈஸியா தெரியும் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒரு கர்வ் இந்த மாதிரி இருக்குன்னா
ஒரு பாயிண்ட்ல நம்மால ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய முடியணும். ஸோ இப்படி இருந்தாதான் அது டிஃபரன்ஷியபிள் ஆகுதுன்னு அர்த்தம். பட் மாடுலஸ் எக்ஸுக்கு நம்ம கிராஃப் போட்டோம்னா இந்த மாதிரி வரும், ஒரு வி ஷேப் வரும், இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். ஸோ இதுல நம்ம இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் இல்ல, மோர் தென் ஒன் டேஞ்சன்ட் வரைய முடியும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருக்கிற இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம நாட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா மாடுலஸ் ஃபங்க்ஷனும் அது எந்த இடத்துல ஜீரோ ஆகுமோ அந்த பாயிண்ட்ல நாட் டெரிவேட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன், இது கண்டினியூஸ் ஆனா எஸ் கண்டினியூஸ், பட் எக்ஸுக்கு ஒன்னு கொடுத்தா இதோட வேல்யூ ஜீரோன்னு வரும். ஸோ அந்த ஒன்னுன்ற பாயிண்ட்ல இது நமக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாது. சிம்பிளா அந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் இதுக்கு வரைய முடியாது அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் எஃப் அண்ட் ஜி போத் ஆர் டெரிவேட்டிவ்ஸ் அட் சி பிலாங்ஸ் டு ஆர், தென் எஃப் பிளஸ் ஜி, எஃப் மைனஸ் ஜி, எஃப் இன்டு ஜி அண்ட் எஃப் பை ஜி, since this g not equal to 0 as derivative at c. So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். f உம் g யும் c என்ற பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்குது அப்படின்னா அதோட சம்மேஷன், அதோட டிஃபரன்ஸ், அதோட மல்டிப்ளிகேஷன், அதோட டிவிஷன் எல்லாமே அந்த பாயிண்ட்ல டெரிவேட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இதுல செயின் ரூல். ஸோ இது ஒரு முக்கியமான ரூல், இது கண்டிப்பா நமக்கு தெரியணும். என்னன்னா, இஃப் f as derivative at c and g as derivative at f of c, then the composite function phi which is equal to g dot f as derivative at c. So இந்த ரிசல்ட்ட அப்படியும் கேட்கலாம். ஸோ இது புரியறதுக்காக, அதாவது phi dash of c அப்படிங்கிறது g dash of f of c into f dash of c. ஸோ இதுதான் அந்த செயின் ரூல்ங்கிறது. இன்னும் உங்களுக்கு புரியறதுக்காக, சப்போஸ் திஸ் phi of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் sin 2x இது மாதிரி இருக்குன்னா இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? phi dash of x அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சைனுக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், நமக்கு cos 2x அப்படின்னு வரும். அதுக்கடுத்து உள்ள இருக்கிற இந்த 2x டெரிவேட்டிவ் பண்ணுவோம், அதாவது இன்டு 2ன்னு போடுவோம். ஸோ இங்க இருக்கிறதும் அதே தான். ஃபர்ஸ்ட் சைனை பண்றோம், தட் இஸ் g dash, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற 2x பண்றோம், தட் இஸ் 2. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த டெரிவேட்டிவ் நமக்கு தெரிய வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், தட் இஸ் ரோல்ஸ் தியரம். இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் பி அ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. ஸோ ஃபர்ஸ்ட் அது ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 கண்டிஷன் எக்ஸிஸ்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். அதாவது கண்டிஷன் நம்பர் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் closed interval a, b. Second one, this f of x is differentiable on open interval a, b. Third one, the value of f of a always equal to the value of f of b. Then there exists at least one point c belongs to open interval a, b such that f dash of c equals to 0. ஸோ இதுதான் ரோல்ஸ் தியரம். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கொடுத்துக்கிற அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல அது கண்டினியூஸா இருக்கணும். ஸோ கண்டினியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி இந்த என் பாயிண்ட்ஸை தவிர உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் அது டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த என் பாயிண்ட்ஸ் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ எஃப் ஆஃப் பியோட வேல்யூ ஈக்குவலா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஓப்பன் இன்டர்வல்ல அந்த கருவுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம வரைய போற அந்த டேஞ்சன்ட் கண்டிப்பா எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரோல்ஸ் தியரம் சொல்றதோட கான்செப்ட். ஸோ அது எப்படி கிடைக்கும்னா, திஸ் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. உங்களுக்கு தெரியும், டெரிவேட்டிவ் அப்படின்னாவே ஸ்லோப்னு சொல்லியிருக்கிறோம். ஸ்லோப் எப்போ நமக்கு 0 ஆகும்? எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா இருந்தா. ஒரு சின்ன டயக்ராம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கார் டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு இன்டர்வல் எடுத்துப்போம், இது ஏ, இது பி. ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி கொடுத்துருக்கிற கர்வ் இதான் எஃப் ஆஃப் எக்ஸ், இது கண்டினியூஸா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இதே இன்டர்வல்ல இது டிஃபரன்ஷியபிளாவும் இருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி, அதாவது ஏன்னு கொடுத்து கிடைக்கிற இந்த ஒய்யோட வேல்யூவும் பின்னு கொடுத்து கிடைக்கிற இந்த ஒய்யோட வேல்யூவும் ரெண்டும் நமக்கு சேமா இருக்கணும். அதாவது
இந்த லென்த்தும். ஸோ இந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் பண்ணுதுன்னா இந்த கர்வுக்கு நம்மளால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேஞ்சன்ட் வரைய முடியும். ஸோ இந்த மாதிரி வரைகிற ஏதோ ஒரு பாயிண்ட்ல வரைய போற இந்த டேஞ்சன்ட் எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஒன்னு ஆச்சு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒன்னு தான் கிடைக்கணும்ன்றதல்ல, மோர் தென் ஒன் கூட கிடைக்கலாம். ஸோ இந்த இன்டர்வல் இந்த பாயிண்ட்டுக்குள்ள இந்த கர்வ் சம்டைம்ஸ் இப்படி கூட டிராவல் ஆயிட்டு போகலாம். அப்ப நமக்கு இங்க வரைகிற டேஞ்சன்ட்டும் கிடைக்கும், இங்க வரைகிற டேஞ்சன்ட், இங்க வரைகிற டேஞ்சன்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா தான் இருக்கும். ஸோ இதுதான் ரோல்ஸ் தியரத்தோட பேசிக்கான ஐடியா. இதுல எந்த ஒரு கண்டிஷன் கிடைக்கலனாலும் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு லெக்ராஞ்சிஸ் தியரம். ஸோ இதையும் நம்ம பார்த்திருப்போம். இதே மாதிரி தான் ரோல்ஸ் தியரத்துக்கான கண்டிஷன் மாதிரியே தான் எஃப் ஆஃப் எக்ஸ் பி a ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா this f of x is continuous on closed interval a, b ஆ இருக்கணும். அதே மாதிரி this f of x is differentiable on open interval a, b ஆ இருக்கணும். அந்த தேர்ட் பாயிண்ட் f of a may be not equal to f of b ஆ இருக்கலாம். அதாவது அது ஈக்குவலா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா then there exists at least one point c belongs to open interval a, b such that this f dash of c which is equal to f of b minus f of a divided by b minus a. இதுதான் லெக்ராஞ்சிஸ் தியரத்துக்கான ஃபார்மேஷன். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த f of a ஓட வேல்யூவும் f of b ஓட வேல்யூவும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னா இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 ஆயிடும், 0 by anything 0 ஆயிடும். ஸோ இந்த லெக்ராஞ்சிஸ் தியரம்ங்கிறது ரோல்ஸ் தியரமா மாறிடும். ஸோ அதனால இந்த லெக்ராஞ்சிஸ் தியரத்துக்கு இன்னொரு பேரு ரொட்டேட்டட் ரோல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு முக்கியமான கான்செப்டும் இருக்குது. நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல y2 minus y1 divided by x2 minus x1 அப்படின்னு போட்டோம். அதாவது அதுதான் இங்க வேற ஒரு ஃபார்மேஷன்ல இருக்கு. ஸோ இந்த ரைட் சைடுல இருக்கிற இதுக்கு பேரு ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ f dash of c அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு பாருங்க. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சும் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டிப்பா ஈக்குவலா இருக்க போகுது அப்படிங்கறதா இது இண்டிகேட் பண்ணுது. இப்ப நான் உங்களுக்கு 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல நான் என்னோட வண்டியை ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா இது ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச், அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டியா இருக்குதுன்னா கண்டிப்பா நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் செகண்ட்லயாச்சும் இந்த 40 கிலோமீட்டரை என்னால டச் பண்ணாம வந்திருக்க முடியாது. நானு மொத்தமே 50லயே கூட வந்திருக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் 38ல கூட வந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்லயாச்சும் இந்த ஸ்பீடாமீட்டர்ல 40 அப்படிங்கிற இந்த ஸ்பீடை டச் பண்ணாம எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி 40 கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஸோ அதை தான் இங்க நமக்கு லெக்ராஞ்சிஸ் தியரம் நமக்கு சொல்றது. அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுலயே இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஒருவேளை கொடுத்துருக்கிறது ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, f of x and g of x ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா கண்டிஷனும் எக்ஸிஸ்ட் பண்ணணும். அப்ப நமக்கு இந்த ஃபார்முலா எப்படி கிடைக்கும் அப்படின்னா this f dash of c divided by g dash of c, அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன், this is equal to அங்க எழுதின மாதிரி f of b minus f of a divided by g of b minus g of a. ஸோ அந்த டினாமினேட்டர்ல இருக்கிற b minus a ரெண்டு டேர்மும் காமனா இருக்கும், கேன்சல் ஆயிடும். ஸோ இதுக்கு பேரு ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் அப்படின்னு பேரு. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்க. அதாவது வெரிஃபை ரோல்ஸ் தியரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரோல்ஸ் தியரம்னா அந்த மூணு கண்டிஷன்ல எது வரலனாலும் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். அதாவது கொடுத்துக்கிற அந்த இன்டர்வல்ல இந்த கர்வுக்கு எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா நம்மளால டேஞ்சன்ட் வரைய முடியாது அப்படிங்கிறது ரூல். இப்ப f of x equal to 1 by x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. this x belongs to -1 to +1 இந்த இன்டர்வல்ல. ஸோ இதை பாத்தீங்கன்னாவே தெரியும், இன் பிட்வீன்ல 0 இருக்கு. 0 இங்க கொடுத்தீங்கன்னா நம்பர் பை 0 நாட் டிஃபைன் வருது. அப்போ ஒரே லைன் தான் ஆன்சர். this f of x is not continuous at closed interval -1 to +1. அதாவது ரோல்ஸ் தியரமா இருந்தா முதல்ல அது கண்டினியூஸா இருக்கணும். பட் இங்க நாட் கண்டினியூஸ் வருது, ஃபர்ஸ்ட் கண்டிஷனே எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு எழுதணும்.
So second question பாருங்க, f of x equal to modulus x minus 1 at 0, 2 கொடுத்திருக்காங்க. எல்லா மாடுலஸ் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் நமக்கு தெரியும். So first point okay, f of x is continuous at closed interval 0, 2. Next நமக்கு டிஃபரன்ஷியபிளான்னு பார்க்கணும். So இந்த 0, 2 குள்ள 1 இருக்கு. So 1 நீங்க கொடுத்தீங்கன்னா 1 minus 1 0 வருது. அப்ப கண்டிப்பா 1ன்ற பாயிண்ட்ல f of x வந்து டெரிவேட்டிவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும், அந்த இடத்துல டேஞ்சன்ட் வரைய முடியாது. அதனால f of x is not differentiable on open interval 0, 2. So அதனால இதுக்கும் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் தான். அடுத்து தேர்ட் கண்டிஷன் பாருங்க, சரி தேர்ட் கொஸ்டின் f of x equal to log x at 1, 2 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கும் f of x is கண்டினியூஸ் தான். எல்லா இந்த 1ல இருந்து 2 வரைக்கும் எதை கொடுத்தாலும் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டினியூஸ் அட் க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2. அதே மாதிரி திஸ் f of x is differentiable on open interval 1, 2. So log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x, அதுக்கப்புறம் இதுல இருந்து எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்ப தேர்ட் கண்டிஷன் வருதான்னு பார்க்கணும். அதாவது f of a-வும் f of b ஈக்குவலான்னு பார்க்க போறோம். f of x-ங்கிறது log x, அதனால இந்த log 1ஓட வேல்யூவும் log 2ஓட வேல்யூவும் ஈக்குவலான்னு பார்த்தா கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது. இதோட வேல்யூ 1 பாயிண்ட்ல வரும், இதோட வேல்யூ 0 ஆயிடும். ஸோ this is not equal. அப்ப இந்த தேர்ட் கண்டிஷன் வரல, அதனால நம்ம என்ன செய்ய போறோம், ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் எழுத போறோம். சோ இவ்வளவுதான். ரோல்ஸ் தியரம் ஃபெயில் ஆகுது அப்படின்னா இந்த 3 கேஸ்ல எது நடந்தாலும் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் தான். இதே அடுத்த எக்ஸாம்பிள்ல திஸ் f of x equal to some x square அப்படின்னு கொடுத்துட்டு at -2, 2 plus 2 verify ரோல்ஸ் தியரம் ஆர் find the ரோல்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்மள கேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம், கொடுத்துக்கிறது ஒரு பாலினாமியல். கண்டிப்பா இது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் தான் அண்ட் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -2, 2 plus 2 தான் அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் -2, 2 plus 2 தான். தேர்ட் கண்டிஷன் வருதான்னு பாக்குறோம். f of -2 கொடுத்தாலும் f of +2 கொடுத்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 4 தான் கிடைக்கும். ஸோ இந்த 3 கண்டிஷன் வருது அப்படின்னா அந்த ரோல்ஸ் கான்ஸ்டன்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான மெத்தட் நமக்கு தெரியும். அதாவது f dash of c equals to 0ன்னு கொடுத்து இந்த c யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அது இதுக்குள்ள வரும். அப்போ முதல்ல இதை நம்ம டெரிவேட்டிவ் பண்ணணும். அதாவது f dash of x அப்படின்னா 2xன்னு வரும். f dash of c அப்படின்னு எழுதுனீங்கன்னா 2cன்னு வரும். அப்ப இமீடியட்டா திஸ் f dash of c equals to 0ன்னு கொடுத்தோம்னா நமக்கு 2c equal to 0 வந்துரும். அப்போ c equal to 0ன்னு வரும். வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் 0 அப்படிங்கிறது which is belongs to open interval -2, 2 குள்ள இருக்கணும். ஸோ கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கும். இதுக்கான மீனிங் இங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா y equal to x ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு பெரபோலிக் கர்வ் தான். ஸோ ஓப்பன் அப்வர்ட் பெரபோலா தான். ஸோ இங்க கொடுத்துக்கிற அந்த இன்டர்வல் பாருங்க -2ல இருந்து +2 தான். இப்ப நம்ம எந்த பாயிண்ட்ல வரைகிற டேஞ்சன்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். 0ங்கிற பாயிண்ட்ல இங்க பாருங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இன்னொரு டேஞ்சன்ட் வரும். கண்டிப்பா அது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா தான் இருக்கும். ஸோ இதை தான் ரோல்ஸ் தியரம் சொல்றது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட் இதுல, the converse of ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 3 கண்டிஷன் வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்டர்வல்குள்ள நம்மால எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு டேஞ்சன்ட்டை வரைய முடியும். ஆனா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியுது அப்படிங்கிறதுக்காக இந்த 3 கண்டிஷனும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனாலதான் கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், இது ஆல்ரெடி நம்மள எக்ஸாம்பிள்ல கேட்ட கொஸ்டின், f of x equal to sin x, g of x equal to cos x at -π/2, 0 ஃபைண்ட் cன்னு கேட்டிருக்காங்க. 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லெக்ராஞ்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். ஸோ என்ன ஃபார்முலா, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், திஸ் f dash of c divided by g dash of c which is equal to f of b minus f of a divided by g of b minus g of a அப்படிங்கிறது ஃபார்முலா பார்த்திருக்கிறோம். ஸோ இதுல f நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா f dash of x sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வந்துரும். அந்த x ஓட பிளேஸ்ல c ன்னு போட்டுக்கிறேன்.
அதே மாதிரி g டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, மைனஸ் சைன் எக்ஸ் வரும், எக்ஸோட பிளேஸ்ல சின்னு போட்டுக்கிறேன், அப்போ மைனஸ் சைன் சி. ரைட் சைட்ல பாருங்க எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ தான், பிங்கிறது இங்க 0, ஏங்கிறது மைனஸ் 5/2. ஸோ எப்ல இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு சைன் 0 மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் 5/2 அப்படின்னு வரும். ஸோ டினாமினேட்டர்ல g ஆஃப் பி அப்படின்னா காஸ் 0 மைனஸ் காஸ் ஆஃப் மைனஸ் 5/2 அப்படின்னு வரும். ஸோ இதோட வேல்யூ பாருங்க, காஸ் பை சைன் மைனஸ் காட் சின்னு வரும், சைன் 0 0 ஆயிடும், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா பிளஸ் மைனஸ் சைன் தீட்டா, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 0 பிளஸ் 1 1ன்னு வரும் நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்ல காஸ் 0 நமக்கு 1, காஸ் 5/2 நமக்கு 0 ஆயிடும், அப்போ இதுவும் 1 தான். ஸோ சிம்பிளா சொன்னா திஸ் காட் சி ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடைக்குது. சி ஈக்குவல் டுன்னு போட்டீங்கன்னா காட் இன்வெர்ஸ் ஆஃப் -1. ஸோ காட்டுக்கு எப்போ -1 பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு -π/4 which is belongs to open interval -π/2 to 0. ஸோ இதுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டிஃபரன்சியேஷனோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.